சீமானுக்கு வந்து பர்த்டே வந்தது இல்லையா? அது வந்து விஜய் வந்து விஷ் பண்ணல. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு சந்திப்பு நடந்தது. எங்கன்னா, பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற விஜயினுடைய அலுவலகத்தில். சீமான் வராரு. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வரும்போது, விஜய் என்ன பண்றாருன்னா, சீமான தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு இவரே போய் சீமான் வீட்ல டிராப் பண்ணிட்டு, அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த அளவுக்கு சீமான் மேல் நம்பிக்கையும், மரியாதையும், அன்பும் வைத்தவர் தான் விஜய். அந்த விஜய் இன்னைக்கு சீமானுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லலை அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இருக்காதா? என்னன்னா, அன்னைக்கு இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, தம்பியுடைய மண்டைய கழுவி, எப்படியாவது நம்ம கூட ஒரு கூட்டணி வச்சு, எலக்ஷன்ல ஜெயிச்சு, என்ன நம்ம முதலமைச்சர் நாற்காலியில உட்காரலான்னு அவர் ஒரு கனவு கண்டாரு. இவருடைய சூழ்ச்சிய வந்து ஒரு கட்டத்துல விஜய் புரிஞ்சுகிட்டு, நாளையிலேருந்து அண்ணனை உள்ள விடாதீங்கங்கிற மாரி அவர கட் பண்ணி விட்டாரு. இதுதான் நடந்தது.